ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சனில் வந்து வெயில் டைமில் அதிக நேரம் நிற்காம எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறது இல்லைங்களா, இதெல்லாமே வீட்டுக்குள்ளேருந்து செய்கிறேங்க. பட் ஒரு சில வேலைகள் வந்து வெளியில் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படி எப்படி கிச்சனில் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து ரசம் வைக்கல, பீட்ரூட் சட்னியும் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு பாத்திரத்துக்கு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பெரிய பாத்திரத்தில் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. எல்லாமே வறண்ட மாதிரி ஆகி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சட்னி வந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ முட்டைக்கோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ வந்து வெயில் டைம் அப்படிங்கிறதுனால பாத்திரம் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக எல்லா பாத்திரத்தையும் சிங்கில் போட்டுட்டு அப்படியே வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா, உள்ளே வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப ட்ரை ஆகி கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாங்க. எப்போவுமே வெயில் டைம் மட்டும் இல்லைங்க, எல்லா டைமுமே ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, கிச்சனில் வந்து அதிக பெரிய பெரிய பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இப்போ இவ்வளோ கோஸ் தான் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அப்படியே நம்ம வடச்சட்டியோட வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது எல்லாமே கடாயிலேருந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ சட்னியும் ரெடி பண்ணியாச்சு, பொரியலும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் பீட்ரூட் சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்போ சட்னி, சாம்பார் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பொரியல் இதெல்லாமே. பட் குக்கரில் இருக்கிற சாதம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் அப்படின்னா குக்கர் சைஸ்லேயே ஒரு பாத்திரம் தேவைப்படாதனால நம்ம குக்கர்லேயே விட்டுறலாங்க. பட் அந்த மூடியை மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உடனே நம்ம வாஷ் பண்ணுற ஐடியா இல்லை, பாத்திரம் தேய்க்கிற ஐடியா இல்லை, வெளியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்னா இதை அப்படியே விடாமல் லைட்டாக நனைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னா வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக. இப்போ இதெல்லாமே நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. வெயில் டைமில் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும். அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பால் தயிரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நைட் வந்து பால் அதிகமாக வாங்கி வர ஊற்றுறோம். இப்போ டிஃபன் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. எல்லாமே சாப்பிட்டது போக மதியத்துக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ தயிர் மீதமாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சோம் அப்படின்னா வெயில் டைம் மட்டும் இல்லைங்க, மற்ற டைமும் ரொம்ப வறண்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் மீதி எவ்வளோ தயிர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அப்படியே சிங்கில் போடாமல் எந்த அளவுக்கு அந்த வறண்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சி அப்படியே வச்சிடலாங்க. இப்போ சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே சிங்க் இருந்தாலும் ரொம்ப வறண்ட மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாமே நனைச்சி விட்டுட்டோம். இதுக்கு வந்து அதிக நேரம் நமக்கு டைம் தேவைப்படாதுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் பிடிச்சி வச்சிடலாம். பால் பாத்திரத்துலேயே அப்படித்தாங்க, பாலெல்லாம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேயே இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் பால் பாத்திரத்துலேயே இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன், அது உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். இப்போ கிச்சனில் சமையல் வேலை முடிச்சாச்சுங்க. அதாவது என்ன அப்படின்னா, எல்லாம் சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அங்கேயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வெளியில் செய்கிற வேலைகள் வந்து வெயில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம செய்ய முடியாதுங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி துணி துவைக்கிறது, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து மிஷினில் போடுற துணி மட்டும்தான் வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலர் ஃபுல்லாக அழுக்காக இருக்குங்க. அதனால் நான் கையில் ஃபுல்லாகவே துவைச்சி நல்லா அலாசி காய போட்டுருவேன். ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ யூனிஃபார்ம்ஸ் மட்டும் கையில் துவைக்கிறீங்க இல்லைங்களா, என்ன மாதிரி யார் யூனிஃபார்ம் மட்டும் கையில் துவைப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்ற துணி எல்லாமே மிஷினில் போட்டு விட்டாச்சுங்க. செடிகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையிலேயே தண்ணி விட்டாச்சு, அதாவது கோலம் போடுவோம் இல்லைங்களா அந்த டைம்லேயே செடிகளுக்கும் தண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வெயில் இல்லைங்களா, அதனால் அந்த டைம்லேயே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. பாத்திரம் எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நிறைய நான் ஷேர் பண்ணிவிட்டு அதனால் அது எதுவும் கிட்ட காமிக்கல. பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பால் பாத்திரம், தயிர் பாத்திரம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அது கீழே ஊற்றிட்டு அதை மட்டும் சும்மா லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூடி பாருங்கள், சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு குக்கரோட மூடியை. அதே மாதிரி இந்த விசில் வந்து டெய்லியுமே ஓப்பன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக சுடுதண்ணியில் பேக்கிங் சோடா போட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த சாதமெல்லாம் இந்த அடைச்சிக்கு இல்லைங்களா அது எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ பருப்பெல்லாம் வேக வச்சோம் அப்படின்னா எல்லோ கலராக பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ சுடுதண்ணியில் பேக்கிங் சோடா போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க.
இப்போ ரொம்ப வறண்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கும்போது லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு மட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கவுண்டர் டாப் பாருங்கள், கேஸ் ஸ்டவ் எல்லாமே இப்படி இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. கிச்சன் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வெயில் டைமில் இந்த குட்டி குட்டி டிப் ட்ரை பண்ணுங்கள். இனி வந்து ஹேர் ஆயில் வந்து பேக் பண்ணுற வேலை இருக்குது. உங்களுக்கு ஹேர் ஆயில் நீடு இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.